வணக்கம்ங்க. அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. ஆவணி மாதம் 14 எல்லா ராசிக்காரங்களும் சிறப்பாக இருக்கு சொல்லிட்டீங்க ஐயா. சொல்லிட்டோம். இன்றைக்கி என்ன ராசியை பார்க்க போகிறோம்னா, உங்கள் ராசி கன்னியா ராசி. என்னையா தலைப்பு அப்படின்னா, உங்களுக்கு சொந்த வீடு வாங்கினா எந்த திசையில் அந்த தலைவாசல் அமைத்து கொண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் கேள்வி. அதை தான் இந்த தொகுப்பு பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க. கன்னிராசி. கன்னிராசினாலே சொல்லுவாங்க, அவனுக்கு என்னையா கன்னிராசிக்காரன், கன்னிராசி பிறந்த எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன வெளுத்ததெல்லாம் பாலும்ப, இங்கே இருக்கிறவனுக்கு தான் தெரியும் கன்னிராசி பிறந்தவங்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரங்க உபயராசி, புதனுடைய சொந்த வீடு. அவர் வீட்டில், அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த சொல்லுவாங்க, அவரே உழுதணும், அவரே பயிரிடணும், அவரே அறுவடை பண்ணணும், அவரே நெல் அவிக்கணும், அதை புடைக்கணும், அவரே சமையல் பண்ணி அவரும் சாப்பிட்ணும், மற்றவருக்கு கொடுக்கணும். இப்படியா இந்த ராசி? இந்த ராசி இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் தான் வேலை, நீங்கள் தான் இடம் வாங்கணும், நீங்கள் தான் நீர் பாய்ச்சணும், எல்லாமே நீங்கள் பார்த்து நீங்களும் சாப்பிட்டு மற்றவருக்கு கொடுக்கணும். எப்படிப்பட்ட ராசி இது? கேட்டால் கன்னிராசி உனக்கு என்னம்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். கன்னிராசி படம் சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கும், நானாக சுயமாக வளர்ந்த மரமியாது, நானே தண்ணி ஊற்றி நானே வளர்ந்து நானே பழமாகி நானே பறித்து சாப்பிட்டு நான் திங்க போய் மெச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்து போய் ஓட்டாண்டி உட்காந்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லக்கூடியவங்க தான் இந்த கன்னியா ராசிக்காரங்க. இருந்தாலும் கன்னிக்கு ஒரு பெருமை என்னென்னா, நீங்கள் சுயமான மரம், உங்களை யாரும் உங்களை வளர்க்கலை, நீங்களே வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. என்னை யாரும் வளர்க்கலையா, நான் வளர்ந்தேயா சொல்லுவாங்கள்ல, தனி மரம். எவனும் என்னை தனி, நானே வளர்ந்து நானே தனியாக நிற்கிறேன், எவனுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கத்து பக்கத்தில் இருக்கார் யார்? புதன். அது நமத்தில் சூரியனும் புதன் பக்கத்திலே இருப்பாங்க. ஏன்னா இவர் இளவரசன், அவர் ராஜா. என்றைக்கு செல்லப்பிள்ளையாக இருக்குமா? ஆனால் செல்லப்பிள்ளையாக இருந்தால் பழமொழி சொல்லுவாங்க, செல்லப்பிள்ளை சீரழிமுறை சொல்லுவாங்க சில பேருக்கு. ஆமாம், அது உண்மை தான். அது இந்த கன்னியாராசி எப்படி கடகராசியில் மூத்தவங்களை, கன்னிராசியை பிறந்து பெரும்பாலும் மூத்தலாம் இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடைசியாக பிறந்திருப்பாங்க. அதுக்காக கன்னிராசிக்காக 100%, ஒரு 90% அவங்க இளையவளாக பிறந்திருப்பாங்க. குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருப்பாங்க, நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த பெருமைக்கு மாவு பிடிக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. பெருமையாக சொல்லிட்டா போதும், தான் பட்டினியை பார்த்து விளாத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க. ஏற்றமும் மாற்றமும் ஏமாற்றமும் ஏமாளித்தனமும் கோமாளித்தனம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கியா? எது ஏன் அவங்ககிட்ட இல்லை? எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அனுபவித்து கரைச்சி குடித்து, என்ன இந்த உலகம் இப்படி தாயா இருக்கும் அப்படின்ட்டு தன்னைத்தானே தான் காத்துக்கிறணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னியா ராசிக்காரங்க. இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு வீடு எங்கிட்டு பார்த்தா உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கன்னிராசிக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கூட சூரியன் உட்காந்துருக்காரா. ஒரு நட்பு எதை தொட்டதோ அதுவாது ஆயுது. அதுதான் சொல்ல, டீன் ஏஜில் மட்டும் உங்கள் நல்ல நட்பாக பழகிக்கங்க. ஏன்னா டீன் ஏஜில் எவனை தொடுறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப். அப்போ அந்த டீன் ஏஜை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு 10ஆம் கிளாஸ்லேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நல்ல எண்ணங்கள், நல்ல பசங்க, நல்ல குடும்பத்தோடு ஜாயிண்ட் ஆகிட்டினா நீங்கள் லைஃப் லாங்காக அப்படி தான் இருப்பீங்க. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். சரி, அப்போ கன்னிராசிக்காரங்க ஆசை இருக்குங்களா? உங்களுக்கும் சுவாமி 2 கொடுத்தாருங்க. சிம்மராசி எப்படி கொடுத்தாங்களோ அதே தான் உங்களுக்கும். என்ன அப்படின்னா, இந்த கன்னிராசி பிறந்தவங்க கிழக்கு பார்த்த வீட்டு போகலாம், இல்லைன்னா தெற்க பார்த்த வீட்டில் உட்காரலாம். 2 பக்கம் தலைவாசல் அமைச்சுக்கிட்டோம்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். குருவருளும் திருவருளும் உங்கள் கூடையே இருக்கும். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைங்க தெற்க தான் அமையுதுன்னா தெற்க தயவுசெய்து போகாதீங்க. தெற்க போனால் தேஞ்சிட்டே போயிடுவீங்க. தெற்க வீடு வாங்குங்க, வாடகைக்கு விடுங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற வீடு வடக்கு முகமாக போங்க. சின்ன வீடாக தான் போதுங்க, உங்களுக்காக வாழுங்க. நீங்கள் மற்றவர் வாழ்ந்தது போதுமையா? கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமைக்கு மாவு விட்டுச்சிடுச்சு, மற்றவங்க சொந்த வீடு வாங்கிட்டு இவர் வாடகை வீட்டில் உட்காந்துருப்பார். எனத்துக்கு உங்களுக்கு சொந்த வீடு வாங்குங்க, அப்புறம் பார்ப்போம். நீங்கள் நல்லா தெம்பாக இருந்தால் தான் நீங்கள் 4 வீட்டு நல்லா செய்ய முடியும்.
அதனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொந்த மனை சின்ன வீடாக இருந்தாலும் அமைச்சிக்கங்க. சின்ன வீடு செல்வ செழிப்பாருன்னு சொல்லணும். அதனால் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு கிழக்க பார்த்து அந்த தலைவாசல் வச்சுக்கோங்க. இல்லை கிழக்க அமையல சாமி தெற்க வச்சுக்கோங்க. உங்கள் 2 வீடு சாமி கொடுத்துருக்காரு, 2 தலைவாசல் எங்கிட்டலாம் வந்து போய்க்குங்க. உண்மையிலேயே வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சொந்த வீடு போகிறவங்க தயவு செய்து வலது பேரில் போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்க சாமி இன்னும் எங்களுக்கு வீடு ஒன்றும் அமையலை, கையில் பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த அமையலை, இப்போ என்ன செய்யலாம், வாடகை தான் பார்த்துருக்கோம், பரவாயில்ல தப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் வடக்க தான் போகணும். நீங்கள் தெற்க வரக்கூடாது. வடக்கு பக்கமே வாடகைக்கு போய் அந்த வாடகை வீடு தெற்க பார்த்தோ கிழக்க பார்த்தோ வச்சுக்கிட்டா வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தா சொந்த வீடு போவீங்க. அப்போ என்ன செய்யணும், கன்னியாராசிக்காரங்களுக்கு நீங்கள் வாடகை போனால் தேய்வரில் போங்க. ஏன்னா தேயணும். சொந்த வீடு வாங்கினவங்க வளரணும், ஏன்னா வளர்ந்துக்கிட்டே போகணும். வாடகை போகிறவங்க வாடகையில் போய் தேயணும். ஏன்னா வந்து வாடகைக்கு நம்ம போகக்கூடாது, அடுத்து சொந்த வீடு தான் போகணும். அப்படி பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் அடுத்த முறை சொந்த வீட்டுக்கே போய் விடுவீர்கள்ங்கிற மாற்று கருத்தே கிடையாது. நிறையா பேர் பாருங்க, இந்த வாடகை வாடகை பாருங்க சாமி, எதுக்கு வளர்பில் பார்த்து நீ வாடகை வீட்டு புதுட்டே வாழ்க்கை பூரா வாடகைக்கே இருக்க போறியா நீ? என்னம்மா கேள்வி பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு தேய்வரை கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு தான் தேய்வரை கொடுத்துருக்காங்க. சொந்த வீடு இந்த நாட்டில் இருக்கணும், வாடகை வீடு நான் இருக்கணும், ஒருத்தர் வாங்கணும் ஒருத்தர் அனுபவிக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வாடகைக்கு போகிறவங்க தேய்வரில் போங்க. எந்த ராசியாக இருந்தாலும் சரி, வளர்பில் போறீங்களா, எந்த ராசியாக இருந்தாலும் முதல் சொந்தத்துக்கு போகிறவங்க வளர்பில் போங்க, வாடகைக்கு போகிறவங்க தேய்வரில் போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சாஸ்திரங்கள் வந்து நிறைய சொல்லாமல் இருக்கனால மக்களுக்கு வந்து தெரியலை. எல்லோரும் வளருப்புற. அப்போ தேய்வரை எதுக்கு வச்சுருக்கோம்? உங்களுக்கு தான் தேய்வரை வச்சுருக்கோம். வாடகைக்கு போகிறவங்க தேய்வரில் போகிறேன்னு சொல்லி. ஆகையினால் இந்த கன்னியாராசிக்கு பிறந்தவங்க உங்களுடைய கர்ம பலன் எப்பயுமே உங்களுக்கு யார் அப்படின்னா அம்மா மனைவி இவங்க பேரில் முதல் வீடு வாங்கணும். நம்ம பொதுவாகவே அம்மா இல்லைங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுங்க, பொண்டாட்டி பேரில் வாங்க. அவங்களுக்கு என்ன ராசியோ இந்த 12 சொல்ல போகிறோம், அவங்க என்ன அந்த பக்கமாக தலைவாசலை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு போது வீடை வாங்கி கொடுத்துருங்க. ஒன்று நம்மளை பெற்றுட்டாங்க, அவங்கள செய்யணும். இன்னொன்று நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்களும் செய்யணும். அதுக்கப்புறம் நீ சொத்து வாங்கிக்கங்க ஐயா, தப்பே இல்லை. முதல்ல வந்தவங்களுக்கும் நம்மளை வளர்த்தவங்களுக்கும் ஒரு இடத்த வாங்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருமையாக பீத்திக்கங்க. நான் சொந்தம் வாங்கிக்கன்னு சொல்லக்கூடாது. என் அம்மாவில் சொந்த வீடு இருக்கியா, என் மனைவியில் சொந்த வீடு, அதை சொல்லணும். நமக்கு பெருமை. ஏன்னா இந்த காலம் ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணத்துக்கு போகிறாங்க வச்சுக்குவோம், உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்கள் மனைவியை பார்ப்பாங்க. பட்டு புடவையா, நகை 10 பவுன் போட்டு போக தேர்வு கொடுக்க, இவன் சட்டையும் இல்லாமல் புத்ராஜ் ஒரு சாதாரணமாக வேட்டி சேலையை போட்டு போயிருப்பார். ஆனால் அவனை வேஷ்டி 40 சட்டையை போட்டிருப்பார். உங்களை யாரும் வாங்க சாமி அவன் போயிட்டே இருப்பாங்க, வாங்க சார் வாங்க சித்தப்பா வாங்க மாமா போயிட்டுருப்பான். ஆனால் அவங்க மனைவியை தான் கடை போடுவான். அவளை வச்சு தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதனால் பெத்த தாயையும் கட்டின மனைவிக்கும் நீங்கள் சொந்த வீடு வாங்கி கொடுங்க, தப்பே இல்லை. முக்கியமாக கன்னிராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இது வந்து இளவரசன் செல்லப்பிள்ளை புதன்கிறது எல்லா பக்கமும் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். உபய இலக்கணம், உபய ராசி முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை 2 பேர். அதில் முதல்ல அம்மா, இன்னொன்று மனைவி. அதில் ரொம்ப அதிர்ஷ்டம் கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மனைவி பேர் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில நம்பர். அதுக்காக ஜாதிரியாக தான். அதனால் பொதுவாக படிப்படியாக முன்னேறுங்கள். ஆசைப்படுங்க, பேராசைப்பட்டு விடாதீர்கள், அது நட்டத்தையும் கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் நல்லவங்கிட்ட சேர்ந்தால் நீங்கள் நல்லவனுக்கு நல்லவன், இதே கெட்டவன் சேர்ந்தா கெட்டவனுக்கு கெட்டவன். ஏன்னா புதனுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. இந்த கன்னிராசிகள் அப்படி தான் இருப்பாங்க. நீ யார்கிட்ட செய்யுங்களோ அவங்க உயர்ந்தவங்களா அவங்களும் உயர்ந்த நிற்பீங்க. அதெல்லாம் அதே ஒரு கெட்டவங்க அவங்களுக்கு மேலே கெட்டவன் ஆகிருவீங்க. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க ஒரு ராசி. அதனால் தயவுசெய்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்பு.
அதுதான் உங்களுக்கு உலகத்துக்கே பெரிய உங்கள் பிறந்த பிறவி கடனே நட்பு தான். நல்ல நட்பாக வச்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கையில் முன்னேறுங்க. சொந்த வீடு வாகனம் பசுமாடு பால் பாக்கியம் பெற்று நீங்கள் பல்வித நன்மைகளை பெறணும் அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.